பாரதின்னு தலைமையில தான் இந்த தூய்மை பணிகள் போராடினாங்க. அவர் என்ன சொன்னாரு, எங்களோட ஸ்பாட்டுக்கு வந்தீங்கன்னா ஃபுல் டிராபிக் ஆகும், மக்களுக்கு இடையூறு ஆகும் அப்படின்னு சொன்னாரு. மக்களுக்கு இடையூறு ஆகுன்னு தெரிஞ்சிருந்தா அந்த ரிப்பன் பில்டிங் முன்னாடி நீங்க ஆர்ப்பாட்டமே பண்ணிருக்க கூடாது. நீங்க எங்க பண்ணிருக்கணும், உங்களுக்காக ஒரு இடம் ஒதுக்கி இருப்பாங்களே, நீங்க அங்கதான் பண்ணிருக்கணும். நீங்க போய் உங்களுக்கே தெரியுது அந்த இடத்துல மக்களுக்கு இடையூறு ஆகலையே, அங்க போய் ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. புரியுதுங்களா? போராட்டத்தை எங்க போறாங்க? நான் போராட்ட குழு பாரதியை பத்தி நான் கேட்கவே இல்லை. என்னோட கேள்வி என்னன்னா, விஜய் வந்து நல்ல பேச்சாளர் கிடையாது, விஜய் எந்த இடத்துக்கு போல அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆனா விஜய் இந்த மாதிரி விவகாரங்கள் போறாரு, அது உங்களை அதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத என்னோட கேள்வியா இருக்கு. அவரு போல இவர் பனையூர்ல தூங்கிட்டு இருந்து அவர் 10 நிமிஷம் உட்கார வச்சு பேசிட்டு அனுப்பிச்சு விடுறதுக்கு ஒரு வீடியோ எடுத்து போறேன் என்ன சொல்லியிருப்பாரு, நான் போறேன், அடுத்தது நான் தான் சிஎம், உங்களை வந்து நான் மேலே கொண்டு வந்து சொல்லி அனுப்பிச்சிருப்பாரா? என்ன சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு சொல்லுங்க. அதே பொது வழியில மக்கள் மத்தியில வந்திருந்தா ஊடகத்திலிருந்து இன்னைக்கு பத்திரிகையாளர்களை சொம்பு தூக்குற பத்திரிகையாளர் எத்தனையோ பேர் ஊடக பிரிவு இருக்கு, ஊடகத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க. 3 லட்ச ரூபா மாசம் வாங்கிட்டு அவருக்காக வேலை செய்யறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்நேரம் அந்த ஸ்பாட்ல சர்க்கார் படத்துல நடந்து வர மாதிரி அந்த பாலத்துல ஏறி இறங்கி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் நடந்து கூப்பிட்டு போயிருந்தான்னு வைங்க, இன்னைக்கு தாவேக்கா உண்மையாலுமே சொல்றேன் சூப்பர் கிரேட்னு நான் சொல்லியிருந்திருப்பேன்.